ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பேசுகிற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். காலம் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படிலாம் சொல்லுவோம்ல ஏதாவது பேச்சுவார்த்தையில். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டைம் சேஞ்சஸ் எவ்ரி திங். டைம் changes everything. டைம் அப்படின்னா காலம் அப்படின்னு அர்த்தம். சேஞ்சஸ் அப்படின்னா மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு சேஞ்சஸ். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாவற்றையும் அப்படின்னு அர்த்தம். டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங், காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இங்கிலீஷில் டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி செய்கிறேன். நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை இப்போ எதனாலும் நான் பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக எதனாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். ஐ ஆம் ட்ரையிங். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஆம் ட்ரையிங் அப்படின்னா முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. ட்ரையிங் அப்படின்னா முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், டு ஸ்டே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, இக்கு அதுக்கு இந்த டூ யூஸ் பண்ணுறோம். ஸ்டே அப்படின்னா இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாசிட்டிவ். ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். இது ரைட் பண்ணக்குலாம் ஐ ஆம்ன்றது ஷார்ட்டாக கூட ரைட் பண்ணலாம். ஐ ஆம் அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. நீ கற்றுக்கிறத நிறுத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங். நெவர் அப்படின்னா நிறுத்தாத, செய்யாத அப்படின்னு சொல்கிறோம்ல, நிறுத்தாதே அப்படின்றதுக்காக நெவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப்னா நிறுத்து அப்படின்னு அர்த்தம். நெவர் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தாதே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லேர்னிங்னா கற்றுக்கிறத நிறுத்தாத, கற்றுக்கொள்வதை அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு தான் லேர்னிங். நெவர் ஸ்டாப் லேர்னிங், கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. இதுக்கு இங்கிலீஷில் நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேண்டும். எனக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஏன்னா கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ நீட் சம் மோட்டிவேஷன். ஐ நீட். ஐ அப்படின்னா எனக்கு, நீட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். மோட்டிவேஷன் அப்படின்னா ஊக்குவிக்கிறது, அதாவது ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேண்டும் அப்படின்றதுக்கு ஐ நீட் சம் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நன்றாக செய்து கொண்டே இருக்கிறாய். நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூ ஆர் டூயிங் வெல். யூ அப்படின்னா தமிழில் நீ அப்படின்னு அர்த்தம். ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. அடுத்தது டூயிங் அப்படின்னா செய்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, செய்து கொண்டு, அதாவது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லக்குள்ள டூயிங் அப்படின்னு சொல்கிறோம்.
செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு யூ ஆர் டூயிங் வெல். வெல்னா வந்து நன்றாக, நல்லா செய்கிற அப்படின்றதுக்கு வந்து வெல் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் டூயிங் வெல், நீ நன்றாக செய்து கொண்டு இருக்கிறாய், நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த நேரத்தை வந்து நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன் எப்படிலாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மூமெண்ட். ஐ வில் நெவர் ஐனா வந்து நான், வில் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு, நெவர் அப்படின்னா வந்து மறக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னும் போது நெவர் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்கெட்னா வந்து மறக்கிறது, ஃபர்கெட்னா வந்து மறந்துடுறது. நெவர் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லும்போது வந்து மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து திஸ்னா வந்து இந்த அப்படின்னு அர்த்தம். மொமெண்ட்னா வந்து தருணத்தைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷில் மொமெண்ட். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மொமெண்ட், இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதுக்கு வந்து ஐ வில் வந்து ஷார்ட்டாக வந்து ரைட் பண்ணக்கல, இதை போல் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஐ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எல்எல், ஐ வில் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது போல் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மொமெண்ட், இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தோல்வியை பார்க்க பயப்படாதே. தோல்வியை பார்க்க பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாத, பயப்படாத, சொல்லாத அப்படின்றதுக்கு இந்த டோன்ட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பி அஃப்ரைட் அதாவது பயப்படாத அப்படின்னு, பயந்துக்கு இருக்காத அப்படின்றதுக்கு பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னா பயந்துக்கு இருக்காத. ஆஃப் ஃபெயிலியர்னா வந்து தோல்வியை பார்த்து பயப்படாத அப்படின்றதுக்கு டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை நான் உண்மையாக மதிக்கிறேன். இதை நான் உண்மையாகவே வந்து ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளை வந்து சொல்லக்கலையோ, இல்லை யாராவது ஒரு ஆளை பற்றி சொல்லும் போதும் சொல்லுவோம்ல, இவங்களை நான் ரொம்ப உண்மையாக மதிக்கிறேன், இதை நான் உண்மையாக மதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் சொன்னோன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். இந்த இடத்துல வந்து நான் உண்மையாக மதிக்கிறேன் அப்படின்றத கூட வந்து, இன்னொன்று நான் உண்மையாகவே நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்றத கூட இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அப்படின்னு சொல்கிறது கூட நான் உங்களை வந்து உண்மையாக வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நான் உண்மையாக மதிக்கிறேன் அப்படின்றதுக்கும் ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஐனா வந்து நான், ரியலி அப்படின்னா உண்மையாக, அப்ரிஷியேட்னா மதிக்கிறேன் இல்லை பாராட்டுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் அப்படின்னா வந்து இதை அப்படின்னு அர்த்தம். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வெற்றிக்கு நேரம் தேவைப்படும். வெற்றி பெறதுக்கு தான் வந்து நேரம் வந்து இன்னும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டேக்ஸ் டைம். சக்ஸஸ்னா வந்து வெற்றி அப்படின்னு அர்த்தம். டேக்ஸ்னா வந்து எடுத்துக்கிறது, டைம் அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ் டேக்ஸ் டைம், அதாவது வெற்றிக்கு தான் வந்து டைம் வந்து நிறைய எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
நிறைய தேவைப்படும் அப்படின்றதுக்கும் இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் டேக்ஸ் டைம். வெற்றிக்கு நேரம் தேவைப்படும், வெற்றிக்கு நேரம் நிறைய வந்து எடுத்துக்கும், வெற்றி பெறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சக்ஸஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எப்போதும் உன்னை நீ நம்பு. எப்போ வந்து உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் வந்து ஆல்வேஸ் அப்படின்னா வந்து எப்போதும் அப்படின்னு அர்த்தம். பிலீவ்னா நம்பு அப்படின்னு அர்த்தம். இன் யுவர் செல்ஃப்னா உன்னையே நீ வந்து நம்பு அப்படின்றதுக்கு ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எப்போதும் உன்னை நீ நம்பு. ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இப்போ சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி செய்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டே பாசிட்டிவ். I am trying to stay positive. Next sentence, கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. கற்றுக்கிறத நிறுத்தாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Never stop learning. Never stop learning. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I need some motivation. I need some motivation. நீ நன்றாக செய்து கொண்டு இருக்கிறாய். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் வெல். யூ ஆர் டூயிங் வெல். நெக்ஸ்ட் ஒன், இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மொமெண்ட். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மொமெண்ட். தோல்வியை பார்த்து பயப்படாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். இதை நான் உண்மையாக மதிக்கிறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். வெற்றிக்கு நேரம் தேவைப்படும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சக்ஸஸ் டேக்ஸ் டைம். சக்ஸஸ் டேக்ஸ் டைம். எப்போதும் உன்னை நீ நம்பு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.